A small electric immersion heater is used to boil 136 gram of water for a cup of instant coffee. The heater is labeled as 220 watts. Calculate the time required to bring this water from 23.5 degrees Celsius to the boiling point. Ignore heat losses. அதாவது 23.5 டிகிரி செல்சியஸில் உள்ள வாட்டரை காஃபி மேக் பண்ணுறதுக்காக இம்மர்ஷன் ஹீட்டரில் வச்சுருக்காங்க. அதனுடைய வாட்டு 220 வாட். இப்போ 23.5 டிகிரி செல்சியஸ்லேருந்து பாயிலிங் பாயிண்ட் அதாவது 100 டிகிரி செல்சியஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த பொருளுடைய மாசை எம்னு எடுத்துக்கலாம். வாட்டருடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியை சின்னு எடுத்துக்கலாம். இனிஷியல் டெம்பரேச்சர் டிஐன்னு எடுத்துக்கிறோம். ஃபைனல் டெம்பரேச்சரை டிஎஃப்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். Q is equal to MC TF minus TI. அது எம்ங்கிறது மாஸ் ஆஃப் ஏ பாடி, அதில் சப்ஸ்டன்ஸ். சிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ். இங்கே வாட்டருடைய ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி 4190. இப்போ டைம் கேட்குறாங்க, எவ்வளோ காலத்தில் 100 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணும் அப்படின்ட்டு. நம்ம இந்த காயில் எடுத்துக்கிறதுனால காயிலில் கண்டிப்பாக பவர் அப்ளை பண்ணுறோம். பவர் இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு I. தேர்ஃபோர் பவர் இன்ட்டு T இஸ் ஈக்குவல் டு ஹீட் ப்ரொடக்ஷன் இன் தி காயில். தேர்ஃபோர் நம்மளுக்கு டைம் தான் வேணும். அப்போ டீயை ரைட் சைடு வச்சுக்கிட்டு Q பை VAன்னு எழுதிக்கலாம். அப்போ T இஸ் ஈக்குவல் டு Q பை பவர், VAங்கிறது பவர். அப்போ டீயை மேலே உள்ள ஈக்குவேஷன் ரிலேட் பண்ணலாம். T இஸ் ஈக்குவல் டு Q MC TF மைனஸ் TI டிவைடட் பை P. இப்போ ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த எம்ங்கிறது 136 கிராம் ஆஃப் வாட்டர், அதனுடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி 4190. இப்போ டிஎஃப்ங்கிறது ஃபைனல் டெம்பரேச்சர் 100ன்னு எடுத்துக்கிறோம். இனிஷியல் டெம்பரேச்சர் 23.5. இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இங்கே டிகிரி செல்சியஸ் கெல்வினாக மாற்றிக்கலாம். இப்போ ப்ளஸ் 273 ஆட் பண்ணிக்கணும். இங்கே கிராமில் உள்ளதை கிலோகிராம் மாற்றிக்கிறோம். இன்ட்டு 10⁻³ மல்டிப்ளை பண்ணிக்கணும். தேர்ஃபோர் 0.136 இன்ட்டு 4190. சிங்கிறது இங்கே 373 ஆயிடுது. இங்கே 273 ஆட் பண்ணால் 296.5 ஆயிரும். டிவைடட் பை 220 வாட்டு. இப்போ இது சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 76.5. இங்கே 0.136 கிலோகிராமில் எஸ்ஐ நோட்டில் இருக்குது எல்லாமே. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு 3யும் 220 டிவைட் பண்ணிட்டோம்னா 198.15 செகண்ட்ஸ் வரும். அப்ராக்சிமேட்டாக 3 minutes 18 seconds இதுக்கான ஆன்சர். அதாவது 23.5 டிகிரி செல்சியஸில் இனிஷியலாக இருக்கிற வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகிறதுக்கு 3 minutes 80 seconds ஆகும். ஓகேங்களா? இதே மாதிரி வேறு கொஸ்டின்ஸ் எலக்ட்ரிக் இம்மர்ஷன் ஹீட்டருக்கு பதிலாக வேறு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அதாவது இது மாதிரி ஒரு ஹீட்டரையோ அல்லது காயில் டைப் ஹீட்டரையோ அல்லது இண்டக்ஷன் டைப் ஹீட்டரோ வச்சு கொஸ்டின் கேட்கலாம். இதே ஃபார்முலா அப்ளை பண்ணால் போதுமானது.